நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு தேவனை மையமாக கொண்ட மனிதன் நோவா. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காட் ஃபோக்கஸ்ட் மேன் நோவா. நோவா எல்லா விதத்துலேயும் கடவுளை மையப்படுத்தின ஒரு மனிதனாக இருந்திருக்கிறாரு. இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு குறிப்பாக பேழையை ஆயத்தம் பண்ணும் காலத்தை எடுத்துட்டோம்னா, நோவா தேவன் பேழையை எப்படியெல்லாம் செய்ய சொன்னாரோ, அதில் என்னென்னலாம் சேர்க்க சொன்னாரோ அந்தபடியே செய்து முடித்திருக்கிறாரு. முக்கியமாக நமக்கு வசனங்களில் பார்த்தோம்னா, தேவன் சொன்னபடியே, தேவன் கட்டளையிட்டபடியேன்ற வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுலேயும் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அந்த பகுதியில் கீழ்ப்படிதலை குறித்து பார்த்தோம். ஆனால் இப்போ நாம் எடுத்துக்கொள்வது நோவா முழுவதுமாக கடவுளை மையப்படுத்தி இருந்ததுனால தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்திருக்கிறாருங்கிறத. இதை தான் நாம் கடந்த நாட்கள்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே. நோவா தேவன் சொன்னபடியெல்லாம் அந்த பேழையை அப்படியே செய்து முடித்திருக்கிறாரே, இதில் என்ன அவர் தேவனையே மையப்படுத்தி செய்திருக்கிறாருன்னு கேட்டால், அவர் தேவனை மையமாக கொண்டிருந்தால் மாத்திரமே இந்த பேழையை கட்டி முடித்திருக்க முடியும். நாம் கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா, நோவா வாழ்ந்த காலத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருந்திருப்பாங்க. அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி பயபக்தியோட காணாத ஜலப்பிரளயத்துக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நோவாவை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஜலப்பிரயம்னு ஒன்று வருமா, அது இந்த பூமி முழுவதும் அழித்து போடுமா, இதெல்லாம் சாத்தியமுள்ள காரியமானு சொல்லி எத்தனையோ பரியாச பேச்சுகள் பேசியிருப்பாங்க இல்லையா? அதை ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த பேழையை ஆயத்தம் பண்ணுகிற வருஷங்கள் எல்லாம் அவர் விடாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார். மாற்றி மாற்றி மக்கள் எதையாவது ஒன்றை சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய குடும்பத்தாருக்கு கூட அதை ஆரம்பத்தில் அவர் புரிய வைக்கிறதுக்கு நிச்சயமாக அதிக பிரயாசப்பட்டிருக்கணும். அதற்கு பிற்பாடும் மற்ற ஜனங்கள் அவரை ஏளனம் செய்வதோடு அல்லாமல் அவருடைய குடும்பத்தாரையும் ஏளனம் செய்திருப்பாங்க. அந்த பேழையை குறித்த காரியங்கள் அநேகருக்கு முட்டாள்தனமாக இருந்திருக்கும். இப்படி அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்பாத ஒரு விஷயத்த அவர் மாத்திரம் நம்பியது எதனால? அவர் தேவனை மையமாக கொண்டிருந்ததுனால. தேவனை மையமாக கொண்டிருக்கலன்னா அவருக்கு இந்த தரிசனம் இல்லாம போயிருக்கும். பேழையை ஆயத்தம் பண்ணுகிற தரிசனத்தை உடையவராக அந்த தரிசனத்தை தன்னுடைய குடும்பத்துக்கும் கொண்டு போய் அதை சரியாக கட்டி முடிக்கிறதுங்கிறது தேவனை மையப்படுத்தி இருந்தால் மாத்திரம்தான் முடியும். அப்படியாகவே அவர் தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரு. நோவா இருந்தது போல நாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில இருந்தோம்னா, நம்முடைய குடும்பத்தாரோ இல்லை நம்மை சுற்றி இருக்கிறவங்களோ நாம செய்கிற காரியங்களுக்கு எல்லாமே எதிரடையாக பேசி நாம செய்வதும் முட்டாள்தனம்னு பார்க்கும்போது நாம எவ்வளவு மனமடிவாகும். அப்படி மனமடிவாகும் போது நாம் அந்த வேலையை செய்வதற்கு அநேக இடர்பாடுகள் உண்டாகும். சில நேரங்கள்ல நாமே நமக்கு தடையாக மாறுவோம். ஆனா அந்த படியெல்லாம் இல்லாத படிக்க நோவா உறுதியோடு நின்றாரு. அந்த உறுதியையும் தேவனே அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. இல்லைன்னா இத்தனை மக்கள் எதிர்த்து நிற்கும் போது அவரால் நிலைநிற்க முடியாது. அது தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட கிருபையாக இருக்கு. இப்படியாக அவர் முழுக்க முழுக்க தேவனை மையப்படுத்தின மனிதனாக இருந்ததுனால்தான் அந்த பேழையை சரியாக கட்டி முடித்து அதுல தேவன் எண்ணத்தையெல்லாம் சேர்க்கணும்னு சொன்னாரோ அது எல்லாவற்றையும் சேர்த்து அந்த பேழைக்குள்ளார பிரவேசித்தாரு. தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவான ஜலப்பிரளயத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டாரு. அந்த பேழையை ஆயத்தம் பண்றதுல மாத்திரம் இல்ல, அவர் அந்த சமயத்துல நீதியையும் பிரசங்கிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அந்த பேழையை உண்டு பண்ணுகிறதே அநேகருக்கு பரியாசமாகவும் முட்டாள்தனமாகவும் இருந்திருக்கும். அதை தாண்டி அதை குறித்த காரியத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இன்னும் அவர் அநேக வசை சொற்களையும் பரியாச வார்த்தைகளையும் கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்படியாக கேட்டாலும் அவர் இந்த உலகத்தோடு ஒத்து போகல. ஏன்னா அநேக நேரங்கள்ல தேவனை மையப்படுத்தி கொண்டு போகும்போது இந்த உலகமானது நம்மை அதன் பக்கம் ஈர்த்து அதை பார்க்க வைக்கும். அப்படியாக பார்க்கும் போதும் நாம உலகத்தின் பக்கம் சாய்ந்திடக்கூடாது. மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்துல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வார்த்தைக்கு நேராக தேவனுக்கு ஊழியம் செய்பவராக தேவனை மையப்படுத்தியவராக நோவா இருந்ததுனால்தான் அவர் தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்து அந்த பேழைக்குள்ளார பிரவேசிச்சிருக்காரு.
அவர் மாத்திரம் இந்த உலகம் போகிற போக்கை பின்பற்றியிருந்தாலோ இல்ல அந்த பரியாச வார்த்தைகளுக்கு மனமடிவாகி பின்தங்கியிருந்தாலோ அவரால் ரட்சிப்புக்குள்ளாயிருக்க முடியாது. அந்தபடியாகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை மையப்படுத்தியவர்களாக, அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடப்பவர்களாக இருக்கணும். நமக்கு இந்த உலகம் அநேக காரியங்களை காண்பிக்கும். உலகத்தில் இருக்கிற அநேகரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். எல்லாரும் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனா நாம மாத்திரம் வேறு விதமா இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் எழும்பும். அப்படியான சிந்தை எழும்பும் போதெல்லாம் நாம தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். அதற்காகவே வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் தெளிவா சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது இன்னும் நேர்த்தியாக இருக்கும். Do not conform to the pattern of this world. இந்த உலகம் அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கு. இப்படி வாழணும், இந்தப்படியெல்லாம் இருந்தாதான் சீரா இருக்க முடியும், மேன்மையா இருக்க முடியும்னு சொல்லி ஒரு மாயையை உண்டு பண்ணி வச்சிருக்கு. அதற்குள்ளார நாம சிக்கி போனோம்னா 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உலகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாக இருப்போம். அதை நாம உணராதபடி பிசாசானவன் நம்மை இழுத்து கொண்டு போவான். அந்த மாயைக்குள்ளார சிக்கி போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி பார்த்து தேவனை மையமாக கொண்ட மனிதனாகிய நோவாவை போல நாமும் தேவனை மையப்படுத்தி இருந்தோம்னா தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து முடிக்க முடியும். அதற்கான கிருபையும் அவர்தாமே தந்தருள்வாரு. அதற்கு நாம தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தையே நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருந்த அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அந்த ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கக்கூடிய மக்களாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை மையமாக கொண்ட மனிதர்களாக நாம இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு நோவா உம்மை மையப்படுத்தி இருந்ததால் மாத்திரமே பேழையை கட்டி முடித்து நியாய தீர்ப்பிலிருந்து விலக்கப்பட்டு பேழைக்குள்ளார காக்கப்பட்டது போல இன்றைக்கு நாங்களும் உம்மை மையமாக கொண்டிருந்த இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம உம்மையே நோக்கி பார்த்து உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்மையே மையமாக கொண்ட வாழ்க்கையை வாழ தேவரீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. தேவரீர் எங்களை பயிற்றுவீங்கப்பா. ஆம் ராஜா, இந்த உலகத்தின் மாயை எங்களை ஈர்த்தாலும் அதை எல்லாம் விலக்கி போட்டுட்டு எங்களுடைய எஜமான் நீரே என்று அறிந்து கொண்டு உமக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டவர்களாக நாங்க ஒவ்வொரு நாளும் செயல்பட தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.